வல்லமையான கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க ஆண்டவரே, அந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்க ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாகவே நாங்கள் ஆலயத்தில் கூடியிருக்கிறோம். பரலோக நாமத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். உம்முடைய சத்தம் எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாவே, அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளில் கூட உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஆண்டவர் உங்கள் நிமித்தம் துக்கமாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? துக்கமாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் நிமித்தம் எப்படி இருக்கிறாராம்? துக்கமாய் இருக்கிறாராம். அப்படி அது நமக்கு உண்மையிலேயே நம்ம நிமித்தம் ஏன் அவர் துக்கமாக இருக்கணும், இல்லை அப்படி இருக்குமா அப்படின்னா, பைபிள் வசனம் என்னவாய் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், இல்லை எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு வசனம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, இந்த வருடத்தின் கடைசிக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை, நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்கள் இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிற, என்னைக்காவது ஒரு நாள் அல்ல, அவர் நித்தமும் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆலயமாய் கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் உங்களை ஆலயத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறாரு? இப்போ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணுவோம்? அலங்கரிப்போம். அதாவது சில இடத்துல ஒயிட் கலரோ, சில இடத்துல ஒவ்வொரு வெரைட்டியான பெயிண்டிங்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க? ஒரு வீட்டை அலங்கரிப்பார்கள், ஒரு ஆலயத்தை அழகுபடுத்துவார்கள். தேவனோ உங்களை தங்களுடைய இரத்தத்தினால் சுத்திகரித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் உங்களை சுத்திகரித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் இந்த மாம்சீக குறைகள், என்னுடைய ஜென்ம கேரக்டர், இதெல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். இவ்வளோ அழகா என்னை உருவாக்கினார். என்னை உருவாக்க அவர் என் மேல் அளவில்லாத அன்பு கொண்டிருக்கிறவர் சொல்லுகிற வார்த்தை, நீ என்னுடைய ஆலயம், இந்த ஆலயத்தில் தேவனை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறோமா? இன்றைக்கு 2025 முடிவு வரப்போகிறது. உங்களை சற்று ஆராய்ந்து பார்க்க போறீங்க. ஒரு சுத்திகரிப்பு செய்தின்னு வைத்துக் கொள்ளுங்க. நம்மை இன்னும் சுத்திகரிக்கிற ஒரு தேவ வார்த்தை. இந்த வருடத்துல இருக்கிற நாம, நம்மளுடைய தேவன் நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு, ரொம்ப பாசம் காட்டுறாரு, ரொம்ப இரக்கம் வைத்திருக்கிறாரு. இந்த வருடம் முழுவதும் நான் தேவனை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறேனா? நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை விரும்புவோம். எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு விரும்புவோம். எதிர்காலம் மேன்மை அடைய விரும்புவோம். அதற்காக தான் என்ன பண்றோம்? நல்ல ஸ்கூல்ல ஆயத்தப்படுத்துகிறோம். ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட நல்லா பார்க்குறோம், என் பிள்ளைக்கு இது அழகா இருக்குமா? ஒரு செருப்பு வாங்கினா இந்த இது அவனுக்கு காலுக்கு ஏற்றதா இருக்குமா? அப்படியெல்லாம் பார்த்து எடுத்து வாங்குறோம். விலை காஸ்ட்லியா இருந்தா அது ஒரு மதிப்பா இருக்குமே. இன்னும் என்ன பண்றோம் பாருங்க, தேவையில்லாததை நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பதில்லை, தேவையில்லாததை எதையும் செய்ய விரும்புவதில்லை. அப்படி இருக்க எனக்குள் என்னோடு இருக்கிற என் இயேசு கிறிஸ்துவை இந்த வருடத்தில் நான் மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறேனா? அவர் என் நிமித்தம் அவர் சந்தோஷமாய் இருந்தாரா? இந்த 2025 பார்க்கும் பொழுது நான் எத்தனையோ இடங்கள்ல இயேசு என்னை பலப்படுத்தினார், பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். அதில் உண்மை, அதில் எந்த குறைவும் இல்லை. அதில் எந்த இடத்துலயும் அவர் என்னை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆனா இந்த வருடத்துல இயேசுவை நான் எவ்வளவு மகிழ்ச்சியாய் வைத்திருந்தேன், அதை நான் இந்த வேளையில் சற்று பார்க்க வேண்டிய ஒரு நேரமாய் இருக்கிறது. ஏன்? எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அதனாலதான் சொன்னேன், நம்ம ஒரு ஆலயம் கட்டும் பொழுது மண்ணினாலும் கல்லினாலும் கட்டி அதற்கு மின்சாரம் என்ற அழகெல்லாம் கொடுத்து அதை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெயிண்டிங். ஏசு அப்படி இல்லைங்க, தன்னை அர்ப்பணித்து அவருடைய அந்த ஜீவ ரத்தத்தை கொண்டு உங்களை சுத்திகரித்து அதற்குள் அவர் வாசமாய் இருக்கிறார். அவரை நான் மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறேனா? வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்துல என்ன உண்டாகுது? மிகுந்த சந்தோஷம். இந்த வருடத்தில் இவைகளுக்காய் எத்தனை பேர் உழைத்திருக்கிறீர்கள்? உழைத்தவர்களும் ஓடினவர்களும் அழைத்து வந்தவர்களும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? 2025 இயேசுவுக்கு பிரியமா நான் நடக்கவே இந்த இடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நான் துக்கமாய் இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? துக்கமாய் இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க,
இயேசுவை மகிழ்ச்சியாய் வைப்பது நிமித்தம் என் வாழ்க்கையே ஆசீர்வாதமா இருக்குங்க. என் வாழ்க்கையே ஆசீர்வாதமா இருக்கும். அதற்காக தாங்க எனக்கு வேதாகமத்தை ஒரு பிழையில்லாமல் என் மொழியில் கிடைக்க எனக்கு உதவி செய்தார். அதற்காக எத்தனையோ பேரை ஆயத்தப்படுத்தினார். இந்த இடத்துல ஆலயம் உருவாவதற்கு எவ்வளவு பிரயாசம் இருந்திருக்கும். ஒரு ஊழியரை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருப்பார். கால சூழ்நிலைகள் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியங்களை கொடுத்து 50 வாரமும் உங்களை அழைத்து வர தேவன் கிருபை பாராட்டினாரே. அந்த தேவனை இந்த வருடத்தில் எவ்வளவாய் நாம் மகிழ்ச்சியாக வைக்கிறோம். எல்லாரும் சொல்றோம் இல்லையா, கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி இல்லை என்றால் அந்த கிறிஸ்துமஸ் சந்தோஷம், அவர் பிறந்ததை கொண்டாடுகிறதுக்கு நிறைய பேர் ஸ்டார் தொங்கப்பட்டிருப்பாங்க, லைட்டு. ட்ரெஸ் எடுத்தவங்களும் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே எடுக்கலையா? நீங்க அமைதியா இருக்கிற பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? முதல்ல சில பிள்ளைல ஸ்கூல்ல விட்டா அந்த அன்னைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே காட்சிப்புன்னு இருக்கும், வாயே திறக்காது, அப்படியே இருக்கும். ஐயோ எங்க அப்பா எங்கேயோ கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு, ஆளையே காணுமே, எவ்வளோ நேரம் இருக்கும், இந்த வாரேன்னு சொன்னாருங்கிற மாதிரி இருக்கு உள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்தா. சரி கவனிங்க, இயேசு ஒரு முறை பிறந்தார். அதை வருடந்தோறும் என்ன பண்ணுகிறோம்? அனுசரிக்கிறோம். நல்லது, தவறல்ல. அது ஒரு மகிழ்ச்சியா இயேசு எனக்காக இந்த பூமியில என்ன பண்ணார்? மனுக்குலம் எடுத்தார். ஓகே, நல்லது. இயேசு ஒரு நாள் எனக்காய் மரித்தார், மீண்டும் உயிர்த்தெழுந்தார். அதையும் ஒரு பண்டிகையாய் நாம் என்ன பண்ணுகிறோம்? கொண்டாடுகிறோம். அவர் கேப்ல ஒரு 3 வருடம் ஒரு அழகான ஊழியம் செய்தார் அல்லவா? அதை தாங்க என் வருடத்துல எல்லா நாளும் நான் கொண்டாட வேண்டியது. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எனக்காக ஒரு 3 வருடம் அவர் அழகான ஊழியத்தை ஒரு மாடலா வச்சுட்டு போயிருக்கார் இல்லையா? அது ஒரு புஸ்தகத்துல 4 நற்செய்தி நூல்களா எழுதி வைத்திருக்கிறார் அல்லவா? எதற்காக தெரியுமாங்க? நான் இப்படி வாழணும், நான் பெற்ற இதே நன்மை அநேகருக்கு காண்பிக்கணும். எத்தனை பேர் இந்த 2025 அதை கொண்டாடுனீங்க? அவங்க ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதா? இயேசு எனக்காக 3.5 வருடம் அவருடைய வாழ்க்கையில சப்பானியை நடக்க பண்ணினார், வியாதிசரை குணமாக்கினார், பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு நற்செய்தியும் நல்ல சத்தியத்தை கொடுத்தார், அவர்களை மீட்டார், பிசாசின் கட்டில இருக்கிறவனை கடல் கடந்து தேடி லேகியோனை தேடி சென்று விடுதலை கொடுத்தாரே. இந்த 3.5 ஆண்டுகளின் அவருடைய நன்மையான அந்த அற்புதமான இயேசுவின் சுபாவத்தை இந்த வருடத்தில் நான் எத்தனை வேளையில் நான் கொண்டாடுகிறவனாகவும் அதை எனக்குள் காண்பிக்கிறவனாய் வைத்திருக்கிறேன். இதுதாங்க தேவன் வாசம் செய்கிற அவர் மகிழ்ச்சியாய் இருக்கிற ஆலயம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்மை ரட்சித்தார். அதற்காக தான் நம்ம என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். அப்ப கவனிச்சு பாருங்க, இயேசுவை மகிழ்ச்சியாய் வைக்கிற ஒரு அனுபவத்திற்கு நான் என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். எனக்காக ரத்தம் சிந்தினார். யோசித்து பாருங்க, ஒருவேளை இன்னைக்கு நாம் தேவ ஆலயத்துல இருக்கிறோம். எத்தனையோ பேர் சரீர பலகீனத்துல வீட்டுல இருக்கிறாங்க, சிலர் சரீர பலகீனத்தோடு மருத்துவமனையில இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த பண்டிகை நாட்கள்ல வீட்டுக்கு போயிடலாமா, இல்ல விட்டுருவாங்களா? சிலருக்கு தோணும், டாக்டர்கிட்ட கேட்கணும், எப்படியாவது சீக்கிரம் என்ன பண்ணிடணும், வீட்டுக்கு போயிடணும். டாக்டர் சொல்லுவார், இன்னொரு 2 டெஸ்ட் இருக்கு, எடுத்த பிறகு என்ன பண்ணலாம், போகலாம். எத்தனை பேர் கவலையோடு இருக்கும் பொழுதும் உங்களுக்கு இந்த நாள்ல இங்க இருக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்ல, எவ்வளோ இரக்கம் வைத்திருக்கிறார், எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார், எவ்வளோ தயவு பாராட்டி இருக்கிறார். இந்த வருடத்துல எத்தனை பிரயாணங்களை உங்களுக்கு ஆசீர்வதித்தார். இந்த வருடத்துல எல்லா நாளும் உணவு கொடுத்தாரு. எல்லா நாளும் நீங்க இரவு தூங்கி காலையில் எழுந்திருக்க தேவன் பாராட்டின கிருபையும் அன்பும் எவ்வளோ பெரியது. எத்தனை வேளையில் அவருக்கு பிரியமா நடந்திருக்கும் யோசித்து பாருங்க. மருத்துவமனையில எத்தனை பேர் கேன்சர்ல ஹீமோ கொடுத்து வலி தாங்க முடியாம அலறி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுக ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாரே. அது எதற்கு கொடுத்திருக்கிறார்? யாரோ ஒருவன் எழுந்திருக்க முடியாதவனுக்கு இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அவருடைய வார்த்தையை கொடுக்கவும், அதனால் அவன் தேற்றப்பட ஆற்றப்பட காயம் கட்ட நம்மை தெரிந்து கொண்டாரே. நாம் இந்த வருடத்தில் ஆண்டவருக்கு எப்படி நடந்திருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்னா, ஐயா எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு 1000 போராட்டம் இருக்கு. கடல் அலை ஓய்ந்து ஒருவரும் மீன் பிடிக்க முடியாது. அல்லேலூயா. கடல் அலை ஓய்ந்து ஒருவர் என்ன பண்ண முடியாது? மீன் பிடிக்க முடியாது. கடல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதற்குள்ளதான் என்ன பண்ணுவாங்க?
கடந்து போவாங்க. அதில் ஒருவேளை தவறி விழுந்தாலோ, அதில் ஏதோ ஒரு இது நடந்தாலோ அங்க மரணம் கூட வரும். அதை தெரிந்துதான் அவர்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய பணியை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்க தெரிந்து கொண்டேன், இந்த பூமி அனைத்தும் முழுவதிலும் சகல ஜனங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தும்படியாய் உங்களுக்கு வேதத்தை கொடுத்தார், வேதத்தின் தேவ மகத்துவத்தை வெளிப்படுத்தினார், அபிஷேகத்தை கொடுத்தார், ஒரு ஆவிக்குரிய ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். இப்படிதாங்க வாழணுங்கிற சத்தியத்தை வருடத்துக்கு எத்தனையோ முறை கேட்கத்தக்கதான அநேக ஊழியர்களை எழுப்பி இருக்கிறார். நாம் அந்த நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பாத்திரமாய் எப்படி காணப்படுகிறோம், எப்படி செயல்படுத்துகிறோம் யோசித்து பாருங்க. மெய்யாகவே தேவன் நம்மை நேசிக்கிறார், மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உண்மையாகவே உங்களுடைய தனிப்பட்ட அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை பேரை கர்த்தருடைய இதுல கொண்டு வருகிறோம். நான் ஒரு எழுப்புதல் ஏன் தடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இங்கிலாந்துல இருந்து ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, தமிழ்ல ஒருவர் அதை மொழிபெயர்த்திருக்கிறார். அதுல போட்டிருக்கு, முதல் நூற்றாண்டு சபை கட்டடத்தை அசைத்ததாம் அவர்களுடைய ஜெபம். புரிந்து கொள்ளுங்கள், முதல் நூற்றாண்டின் சபை ஜெபிக்கும் பொழுது என்ன அசைஞ்சான்? புரியுதா உங்களுக்கு? முதல் நூற்றாண்டில் பவுலும் சீலாவும் ஜெபிக்கும் பொழுது சிறைச்சாலை என்ன பண்ணிட்டு அசைந்தது. அந்த இடம் முழுவதும் ஒரு அசைவு உண்டாயிற்று. இன்றைக்கு நம்முடைய பாதி ஜெபம் எழுப்புதலுக்காக அல்ல, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுறதுக்காக அல்ல, என்னுடைய தேவை, என் பிள்ளை, என் குடும்பம், என் குடும்பத்துல உள்ள காரியங்கள், இதனால தாங்க எதுவுமே அசையல. புரியுதா உங்களுக்கு? முதல் நூற்றாண்டு சபை எதற்காக ஜெபித்தது? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் கர்த்தருக்குள்ள வரணும். அவர்கள் வெகு வேகமாக எழுப்புதலை கடந்து கொண்டு போய்கொண்டே இருந்தார்கள். வெகு வேகமாக இருந்தது அவர்களுடைய ரட்சிப்பின் அனுபவங்கள், அவர்களுடைய சத்தியத்தை அறிவிக்கிற அந்த முறைமைகள் அவ்வளோ ஜனங்களை கொள்ளை கொள்ளையாய் கொண்டு வந்தது. அப்ப யோசிச்சு பாருங்க, அவங்க ஜெபம் ஒரு கட்டடத்தை அசைக்குமானால் அவர்களுடைய விண்ணப்பம் எதுவாக இருந்தது? தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை ஜெபிக்க தன்னை ஆயத்தப்படுத்தினார்கள். எத்தனை வருடம் ஆச்சு சர்ச்சுக்குள்ள வந்து, எத்தனை வருஷமா சபை விசுவாசியா இருக்கிறோம். நம்முடைய ஜெபம் எத்தனை வியாதிஸ்தர்களை அசைக்கிறது. அதற்காகவே நான் நித்தமும் ஜெபிக்கிறவனாய், அவர்களை சந்திக்கிறதில் நான் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறவனாய் காணப்படுகிறேனா? உண்மையிலேயே அப்போ நம்முடைய எழுப்புதல் இல்லை, நம்முடைய ஆலயங்கள் இன்னும் வளர்ச்சி. நான் இந்த நாளில் சொல்லுகிற ஆலயம் என்பது நீங்களே அந்த ஆலயம். கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சுத்திகரிப்பே அவசியமாய் இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய சுத்திகரிப்பு சரியாய் இருந்தால் அவனை சுற்றிலும் இருக்கிற எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் இருக்கும். ஏனென்றால் அதனால்தான் மத்தேயு 7வது அதிகாரத்துல தேவன் இப்படியாய் சொல்லுகிறார், யாரையும் குற்றப்படுத்தாத, முதல்ல ஒன்ன நீ என்ன பண்ணு, ஆராய்ந்து பாரு. நம்ம ஊழியம் செய்வதற்கு, ஊழியத்துக்குள்ள கடந்து போவதற்கு முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது யாரதான்? நம்மளதான். நான் எப்படி இருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கை கனியா இருக்குதா? அப்போ தேவன் இந்த இடத்துல நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற நீங்கள் ஒரு ஆலயம் என்றால் அந்த ஆலயத்தை எப்படி ஆயத்தப்படுத்துகிறீர்கள், எப்படி அது கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்பட, கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட, கிறிஸ்துவுக்குள் அது செயல்பட நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீர்கள்? ஒரு நாள் இயேசு வந்து உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார்ல. என்னுடைய பைபிள் காலேஜில் இப்படி ஒரு பாடம் உண்டு, உக்ரானத்துவம். அந்த உக்ரானத்துவத்தில் உங்களுடைய டைம் கணக்கு கேட்கப்படும், உங்களுடைய கல்வி தாளந்து கணக்கு கேட்கப்படும், உங்களுடைய நேரங்கள், அதாவது உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணம், இது எல்லாமே பரலோகத்தில் என்ன பண்ணப்படுமா? எத்தனை பேர் கணக்கு கொடுத்துருவீங்க? யோசித்து பாருங்க. சில வேளைகளில் சில காரியத்துக்கு சொல்கிறோம், இதுக்கு எனக்கு டைம் இல்லை. நேரம் கிடைச்செல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயன்படுத்த முடியாது. நேரத்தை உருவாக்க நம்ம தான் என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். நேரத்தை உருவாக்க நம்ம தான் என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அப்போ கவனித்து பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நமக்கு சூழ்நிலைகள். அதனால தான் தாளந்துன்னு போட்டிருக்கோம், பைபிளில் படிச்சிருப்பீங்க. ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1. இப்போ தாளந்துன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? அது வரத்தை சார்ந்ததா? இல்லை ஒரு ஆளுக்கு நல்லா பாடுவாங்க, ஒரு ஆளுக்கு எழுத படிக்க தெரியும், ஒரு ஆளுக்கு கொஞ்சம் பேச்சு திறமை இருக்கும். இதை நம்ம என்னதான் சொல்லுவோம்? தாளந்து. இந்த தாளந்தை ஆண்டவருக்கு என்ன பண்ணணுமா? பயன்படுத்தணும், ஆண்டவருடைய நாம மகிமைக்கு. அப்போ இயேசுவை இந்த 2025 எங்கெல்லாம் நீங்க துக்கப்படுத்தி இருக்கிறீங்க?
போறீங்க. அப்போ துக்கப்படுத்துறது லெகுவான காரியங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துவது இல்லை. ஆண்டவரை மகிழ்ச்சி, எனக்குள்ள இருக்கிற இயேசு எப்போது எப்படிதான் இருக்கணும், அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும். அதனாலதான் எப்பவுமே நல்லா கவனிக்கணும், நம்ம வாழ்க்கையில வெளி தோற்றத்தை மாற்றுவது ரொம்ப ஈஸி. வெளி தோற்றத்தை மாற்றுவது ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு சர்ச்சுக்கு போறோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வஸ்திரங்களின் தோற்றங்களை மாற்றுகிறோம், சில சூழ்நிலைகளின் காரியங்களை மாற்றுகிறோம், இது ஈஸி. ஆனா அந்த இருதயம் இருக்கு இல்லையா, இது ஆண்டவருக்கு நேராய் மாற்றுகிறது எப்படி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதை மாத்துறதுக்கு தான் ஆண்டவருடைய ஒத்தாசை அதிகமா தேவை. இதை மாத்துறதுக்கு தான் ஆண்டவருடைய பலன் அதிகமா தேவை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருத்தனுக்கு கை இல்லை, ஏதோ ஒரு விபத்துல கை வைச்சு அவன் மறுபடியும் வாழ்றான். ஒருவனுக்கு பிறவிலேயே 2 கால் இல்லாமல் பிறக்குது, அவனும் மறுபடியும் என்ன பண்றான், வாழ்கிறான், அவனும் சாதிக்கிறான், அவனும் சில அற்புதங்கள், அதாவது அவனுடைய வாழ்க்கையை ஒரு அடையாளமா மாற்றுகிறான், அநேகருக்கு முன் உதாரணமாய் காணப்படுகிறான். கை இல்ல, கால் இல்ல, வாழ்றாங்க, கண்கள் இல்ல, வாழ்றாங்க. மன ரீதியாய் சோர்வடைந்து எத்தனை பேர் செத்து போனதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது தற்கொலை பண்ணி விட்டார்கள். என்ன பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன், சிலர் கிண்டல் பண்ணாங்க, அதனால தற்கொலை. கேள்விப்படுத்தீங்களே? ஏன்? இந்த மனம் ஒரு காரியத்துல வாழ முடியாதுன்னு நினைச்சுட்டுனா அது அவ்வளவுதான். அதான் சொன்னேன், கை இல்லாம அவன் என்ன பண்ணிட்டான், வாழ்ந்துட்டான். இந்த உள்ள இருக்கிற மனம் அதுக்கு, அதனாலதான் இயேசு சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் என்ன பண்ணக்கூடாது, கலங்காதிருப்பதாக. அது என்னிடத்தில் என்ன பண்ணட்டும், விசுவாசமா இருக்கட்டும். நான் அந்த இருதயத்தை பலப்படுத்தி ஆசீர்வதித்து அதை அநேகருக்கு ஆசீர்வாதமா என்ன பண்ணுவேன், மாற்றுவேன். அப்போ உங்கள கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்க சரீரத்தின் வெளித்தோற்றம் பலனாய் இருக்கிறதை காட்டிலும் இருதயம் வசனத்தினால் நிரப்பப்பட்டாதாங்க தேவனை மகிழ்ச்சியாய் வைக்க முடியும். அல்லேலூயா. இருதயம் தேவ வசனத்தினால் நிரப்பப்பட்டா அதை கொண்டு அநேகரை என்ன பண்ண முடியும், மாற்றத்துக்கு நேராக. இன்னைக்கு நிறைய வேளைகள்ல சொல்றோம், எனக்கு ஊழியம் தெரியாது, இல்லை ஊழியம் பண்ண தெரியாது, இல்லை எனக்கு டைம் இல்லை, இல்லை எனக்கு அப்படியெல்லாம் வராது அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஊழியம் என்பது தெரியுமா, இயேசுவை நேசிச்சால் அதை லகுவாய் செய்யலாம். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? இயேசுவை நேசித்தால் ஊழியத்தை என்ன பண்ணலாம், செய்யலாம். நம்மள நேசிக்கிறோமா இல்லையாங்கிறத உங்களையே ஆராய்ந்து பாருங்க. 2025ல நான் இயேசுவை சரியா நேசிச்சிருக்கிறேனா? பேதுருட்ட கடைசி என்னதான் கேட்டாரு, எப்பா என் ஊழியத்தை இப்படியெல்லாம் செய்யணும், நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்க, நல்லா ஜோம் பண்ணு, அப்படியெல்லாம் சொன்னாரா? அவர் லகுவாய் கொடுத்தாரு. சீமோனே, இவங்க எல்லாரையும் காட்டிலே நீ என்ன நேசிக்கிறாய்? ஆமாண்டவரே, உங்களுக்கே தெரியும்லப்பா. அப்ப ரைட்டு, நீ என்ன பண்ணி, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 2வது ஊழியம். இவங்க எல்லாரையும் விட்டு என்ன நேசிக்கிற? ஆமாப்பா உங்களுக்கு தெரியுமே. அப்ப நீ என்ன பண்ணு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3வது கேட்கிறாரு, இவங்க எல்லாரையும் காட்டில என்ன நேசிக்கிறாய்? ஆமாண்டவரே. ஓ ரைட், நீ ஆடுகளை என்ன பண்ணுவ? அப்போ ஊழியத்துக்கு என்ன கொடுத்தாரு ட்ரைனிங்கு? எப்பா நீ அங்க போனா இத்தனை பேர் ஒரு கூட்டத்துல நடத்தணும்னா நீ எப்படி இருக்கணும், அப்படியெல்லாம் அங்க கடைசி நேரத்துல அவர் பேசல. நீ என்ன நேசிச்சா, நீ என்கிட்ட கேட்கும் பொழுது, என்னோடு உன்னுடைய ஐக்கியம் சரியா இருக்கும் பொழுது, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை என்ன பண்ணுவேன், செய்வேன். இந்த வருடத்துல உங்களுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு மேல அன்பு இருக்கு. நம்ம அன்பா இருக்கிறோம் அப்படின்னா டெய்லி ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், என்னுடைய ஜெபங்கள்ல மற்றவர்களை நினைவு கூறுகிற, இவ்வளவு மாத்திரம் அல்லங்க. அந்த அன்பு, அதை நல்லா கவனிக்கணும். பசி ருசியை, எங்களுக்கெல்லாம் டெய்லி நல்ல கறி மீன் கிடைக்குது. பசி ருசியை உங்களை பார்க்கும் பொழுது நேற்றைக்கு தான் ஞானஸ்தானம் கொடுத்து இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்து விட்ட மாதிரி இருக்கு. பசி ருசியை என்ன பண்ணாது, அறியாது. நல்ல கவனிங்க. நமக்கு ஆண்டவர் மேல அன்பு இருக்கும் பொழுது நம்ம பிரச்சனையோ போராட்டத்தையோ பார்க்க மாட்டோம். தேவனுக்காக அதிகமா என்ன பண்ணுவோம், செயல்படுவோம், ஓடுவோம், கடந்து போவோம். ஆண்டவருடைய நாமத்தை இன்னும் என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறாய். இந்த தேவனுடைய ஆலயத்துல இருக்க வேண்டிய முத காரியம் அப்போஸ்தலர் 1:8. வேகமா வாசிங்க, ஒரு 2 வசனம்.
இங்க சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எருசலேம்ல சாட்சியா இருப்பீங்க, யூதேயாவில் இருப்பீங்க, சமாரியாவில் இருப்பீங்க, பூமியின் கடையாந்திர வரையில எனக்கு என்ன பண்ணுவீங்க, சாட்சியா இருப்பீங்க. சீசர்கள்ட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு சீசர்கள் சாட்சியா இருந்த அடையாளம் என்ன தெரியுமாங்க? ஒவ்வொரு தெருக்கள்லையும், கிராமங்கள்லையும், பட்டணங்களையும் அநேகரை கர்த்தரண்டையில் இணைத்தார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றினார்கள். இதுதாங்க அவர்கள் வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவின் அன்பின் சாட்சி. இன்னைக்கு இதுல வந்திருக்கிற எத்தனை பேர் நாம ஒவ்வொரு நாளும் இதற்காக பிரயாசப்படுகிறோம், ஒவ்வொரு நாளும் இதற்காக ஓடுகிறோம். ஒரு நாள் இயேசு வரும்பொழுது நம்மிடத்துல இதெல்லாம் எதிர்பார்ப்பாரு. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல கடைசி வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவள் கைகளின் பலன் அவளுக்கு என்ன பண்ணுங்க? எஸ், அங்கள் அவள் அவள் என்று சொல்லப்படுகிறதை ஆவிக்குரிய ரீதியாய் சொல்லுகிறேன். அவள் மணவாட்டியாக சபை இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எப்படி வருவார்? மணவாளனாய் வருவாய். அந்த மணவாளன் மணவாட்டியை பார்க்கும் பொழுது உங்களை இவ்வண்ணமாய் அந்த பரலோக வாசல்ல புகழணும். என் பிள்ளைகளை தேவன் எப்படி உருவாக்கினார், எவ்வளவு ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாய் அவர்களை அனுப்பியிருக்கிறார். அந்த ஆத்துமாக்களோடு வரும்பொழுது ஆண்டவர் சொல்லணும், அவள் கைகளின் பலனை அவளுக்கு என்ன பண்ணுங்க? கொடுங்கள். அப்ப உங்களை கவனிச்சு பாருங்க, நீங்கள் இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு நிறைய பேர் சபைக்குள்ள நல்ல அந்நிய பாஷையில பேசுகிறோம், ஆவிக்குரிய நல்ல பலன் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற இந்த வல்லமை பக்கத்துல இருக்கிறவங்களை ரட்சிப்புல நடத்துறது இல்ல. நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஒரு வாரத்துக்கு ஒருவரை கூட ஆலயத்துக்குள்ள கொண்டு வர்றது இல்ல. அப்போ உங்க ஆலயத்துல நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த ஆத்துமா அறுவடைக்கு பணி செய்யாதது காரணம் உங்க அபிஷேகத்துல வளர்ச்சியே இல்லை. உங்க அபிஷேகம் என்ன பண்ணல பாருங்க. ஒரு செடியில இந்த வருடம் ஒரு துளிர் விட்டு ஒரு பகுதி வந்துச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த துளிர் என்ன பண்ணும்? 2 பகுதியா என்ன பண்ணும்? பிரிஞ்சு போகும். அதுவே அந்த துளிர் பகுதி நீங்க முறிச்சிட்டீங்கன்னா அதுவே 5 பகுதியா வரும். பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் அப்ப உங்களை முறிக்காம வச்சதுனால அப்படியே இருக்கிறீங்க. சொல்ற புரியுதா? அப்போ கவனிங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? இன்னும் நீங்க மாற்றடையணும். உங்க அபிஷேகம் அதான் சொல்லப்பட்டிருக்கும் மத்தேயு 3வது அதிகாரத்துல, மனம் திரும்புங்கள். அதனால மனம் திரும்பி இப்ப எங்க வந்துட்டிய? சர்ச்சுக்குள்ள வந்துட்டிய. சுவிசேஷம் அறிவிக்க ஒருவன் மனம் திரும்ப வேணும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய ஒருவன் மனம் திரும்ப வேண்டும், ஜெபக்குழுக்கள் நடத்த ஒருவன் மனம் திரும்ப வேண்டும், சகல தெருக்கல்ல, அதாவது நம்ம தெருக்கல்ல இருக்கிற எல்லாரையும் ஜெபத்துல ஈர்த்து அவர்களை கர்த்தரண்டையில் கொண்டு வர மனம் திரும்ப வேண்டும். இப்படியெல்லாம் மனம் திரும்பினவங்க அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? உங்க மனம் திரும்புதல் எங்கதான் வந்திருக்கு? சர்ச்சுக்குள்ள மட்டும்தான் கொண்டு வந்திருக்கு. ஒண்ணு வேண்டாம், நீங்க ஒரு இங்க இருந்து வெளியே போய் உங்க தெருக்கல்லையே உங்க ரோட்ல ஒரு கடை வைங்க. எத்தனை பேர் பொருள் வாங்க வருவாங்க? நிறைய பேர் வருவாங்க இல்லையா? அப்ப அந்த கடை எப்படி இருக்கு? செழிப்பும் சேமமா இருக்கு. இதே போலதாங்க எனக்குள்ள இருக்கிற இயேசுவை நான் அநேகருக்குள்ள கொண்டு போனோம் அப்படின்னா எனக்கு இயேசுவை இன்னும் நல்லா என்ன பண்ணியிருக்கணும்? அதனாலதான் நான் மனம் திரும்பி இருக்கணும். எப்படி? ஆத்துமாக்களை கர்த்தரண்டையில் கொண்டு வரத்தக்கதாக 10 பேரை இணைத்து வைத்து ஜெபிக்கத்தக்கதாக மனம் திரும்பி இருக்கணும். அநேகரை தேவ சத்தியத்தை சொல்லக்கூடிய நல்ல உருவாக்குதல். நீங்க நல்லா கவனிக்கணும், பைபிள்ல அபிஷேகம் பெற்றுக்கொண்டு தப்பா பயன்படுத்தினவங்க பயங்கரமா செத்து போனாங்க தெரியுமா? இதெல்லாம் சொல்ல வேண்டிய நாளையா இது? அப்படி பைபிள்ல இருக்கு, படிச்சிருக்கீங்களா? சவுல் எப்படி செத்தாரு? அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்க கிட்ட போய் சவுலை பத்தி கேட்கிற? ஐயோ, பைபிள்ல தேடி எடுத்த மாதிரி இருக்கு. சவுல்னு ஒருத்தர் இருந்தாரு ராஜாவா, அவர் எப்படி செத்தாரு? அவரு அபிஷேகம் பெற்றவரா பெறாதவரா? பெற்ற அபிஷேகத்தை சரியா பயன்படுத்தினாரா தப்பா பயன்படுத்தினாரா? அப்படின்னா அவர் கொஞ்சம் சோம்பேறி, அப்படிதானே? ஆண்டவருக்காக சரியா ஓடவே இல்லை. ரைட். சிம்சோனு அவனுடைய டெத்து நல்ல டெத்தா ரொம்ப மோசமான டெத்தா? நல்ல பைபிள்ல முக்கியமான யாரையுமே படிக்கவே இல்லை போலுக்கு. அவருடைய டெத்து மோசமா இருந்துச்சா நல்லா இருந்துச்சா? மோசமா இருந்துச்சு. ஒருவேளை அவர் கரெக்டா நடந்திருந்தா அங்க இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிருக்கலாம். ஏன்னா அடிக்கடி அவரை சிறைபிடித்தார்கள்.
எல்லா வாட்டியும் அவர் அடிச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, வீசிட்டு தான் வந்தார். அவர் எல்லா தேவ கிருபையின் பலத்தை இழந்ததினால் அங்கே குருடாக்கப்பட்டு, அதை நல்லா கவனிக்கணும், அவள் என் பார்வைக்கு இன்பமாய் இருக்கிறபடியால் அவளை போய் விசாரித்து அவளை எனக்கு பொண்ணு கட்டுங்க, அந்த கண்ணை தான் முதல்ல பிடுங்கினான். புரியுதா உங்களுக்கு? அவனுடைய அந்த கடைசி டெத்து, அந்த மரணம், ஒரு அந்த இஸ்ரவேல் தேசத்துல ஒரு நல்ல பலவானாய் இருந்த நியாயாதிபதி என்ன பண்ணிட்டு இழந்தது. நல்லா கவனிக்கணும். யூதாஸ் அபிஷேகம் பெற்றவனா பெறாதவனா? பெற்றவன், இயேசுடைய சீசன். ஆனா எதன் மேல அவனுடைய நோக்கம் இருந்துச்சு? அதனால அவனுடைய கடைசி வேளையில ஆண்டவரே ரேட் பேசுற அளவுக்கு அவனுக்கு அந்த பணம் என்ன பண்ணிட்டு மாத்திட்டு. வேத வசனத்தின்படி சொல்லப்பட்டிருக்கு, யோவான்ல வேத வசனம் நிறைவேறும்படியாய் அவன் அப்படியா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அவன் தேவ சமூகத்துல ஒருவேளை தன்னை தாழ்த்திருப்பானால் ஒருவேளை வேற ரீதியா நடந்திருக்கலாம். அவனுக்கு ஒரு கிருபை என்ன பண்ணியிருக்கோம், கிடைத்திருக்கும். சரி கவனிங்க. இப்போ ஒருவேளை நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அவங்க அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சோத்ராண்டவரே, இப்போ நான் வந்து ஃபுல் காஸ்பலுக்கு வந்திருக்கிறேன்னான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் எழுப்பிருச்சு. ஒருத்தர் அபிஷேகம் பெற்றதை அல்லேலியா சொல்லி வெளிப்படுத்தாமல் இருக்கிறீல, இப்போ நீ வாயை திறந்து இனி அவ்வளோதான் உங்களுக்குன்னு சொல்லிட்டேன்னா போச்ச. கவனிங்க, தேவன் கொடுத்த ஒரு அபிஷேகம் என்றால் அது சமஸ்கிருத சொல்ல நியமித்தல்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து சமஸ்கிருதத்துல அபிஷேகம் என்றால் நியமித்தல். இதை என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு தம்முடைய பணிக்கு ஏதோ ஒரு கிருபையின் வரங்களை கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு கிருபை. ஒருவேளை அவர்களை சின்ன பிள்ளைகளை நடத்த கொடுத்திருக்கலாம், ஒருவேளை அவர்களை வாலிபர்களை நடத்த கொடுத்திருக்கலாம், ஒருவேளை அவர்களை பைபிள் அப்படி போட்டிருக்கு, நான் சும்மா வந்து சொல்லல. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா மேல போட்டிருக்கிற 9 வரங்களோ அவனவனுக்கு தக்க பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆலயத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டு? தேவனுடைய வரம் ஒன்று உண்டு. வாசிங்க அந்த வசனத்தை. இல்ல 11 12 11. ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். நீங்க தேவ ஆலயத்துக்குள்ள வந்து அந்த மகிமையான ஆவியானவர் உங்க இருதயத்துக்குள்ள வரும்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு வரம் இருக்கிறது, தேவன் கொடுத்த வரம். அந்த வரத்தை தேவனுடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் பயன்படுத்த அந்த வரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அதை மூடி வைப்பேனானால் நான் தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் அதை பயன்படுத்தாம இருந்தா தேவனை என்ன பண்றேன்? துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். அதனால கவனிங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ளே அந்த ஆவியானவர் கொண்டு வந்த பலன் என்னன்னா, இந்த வரத்தை உங்களுக்குள்ளே பலனாய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுள்ள சிலருக்குள்ள சில காரியங்கள் கவலையா இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம். ஐயோ, இந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்குள்ள துக்கமா இருக்கிறேன். ஒரு மனிதன் கிறிஸ்துவில் பலவானாய் நல்ல செபிக்கிற மனிதனாய் மாறும் பொழுது அவனால சும்மா இருக்க முடியாதுங்க. அவனை தேடி அவனை சந்திக்க வியாதிஸ்தர்களும் போராட்டத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வந்து கொண்டே இருப்பாங்க. அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன பண்ணுவாரு? செயல்படுத்துவார். அப்ப கவனிச்சு பாருங்க, இந்த 2025ல ஆண்டவரை எவ்வளவு நாள் துக்கமா வச்சிருப்பீங்க. உங்களை யாராவது குறை சொன்னா உங்களுக்கு வருத்தமா இருக்கும்ல, ஐயோ இப்படி பேசிட்டாங்க, இப்படி நடத்துறாங்க. இயேசுவை எத்தனை நாள் நீங்க துக்கப்படுத்தி இருக்கிறீங்க. அவர் எவ்வளவுக்குள்ள உங்களுக்குள்ள அவர் துக்கமா இருக்கிறவரா இருக்கிறாரு. கவனிச்சு பாருங்க. மறுபடியும் சொல்றேன், நாம் ஆலயத்துக்குள்ள இருக்கிறதுனால் மனம் திரும்பிட்டேன், ஆலயத்துக்கு வந்துட்டேன். இன்னும் நான் இயேசுடைய வசனத்துல பலப்படுற அளவுக்கு மனம் திரும்பணும். அந்த வசனத்தை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். நான் ஜெப குழுக்கள் நடக்கணும். எப்படி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்ல சொந்தக்காரமா இருப்பாங்க. இதே போல ஜெபிக்கிற நண்பர்கள் இருக்கணும், ஜெபிக்கிற சொந்தக்காரர்கள் இருக்கணும். நான் ஒரு உறவினர்கிட்ட போகும் பொழுது பேசும் பொழுது எப்படிதான் என் வார்த்தை இருக்கணும்? பைபிள் வசனங்கள் குறித்து பேசணும். இன்னைக்கு கேட்ட பிரசங்கத்தை குறித்து பேசணும். நான் மற்றவர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படி சுவிசேஷம் சொன்னேன், இந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு ஜெபக்குழுக்களுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கிறேன், அவங்கள்ட்ட பேசி இருக்கிறேன். இந்த மாதிரி தாங்க நான் ஒவ்வொரு நபர்கிட்ட பேசும் பொழுது இருக்கணும். தினமும் இப்படி பேசிட்டு இருக்கிறேன். அவங்க ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன புரிஞ்சுச்சா? கிறிஸ்து எனக்குள்ள இருந்தாதான் நான் பார்க்குற ஆள்கிட்டலாம் என்ன பண்ணுவேன். நல்ல கவனிங்க. நான் ஒரு முறை ஒரு தோட்டக்காரர் விவசாயிகிட்ட அவர் இதுங்கும் பொழுது அவர் சர்ச்சுக்கு வந்து பேசின வார்த்தைலாம் என்ன பேசினாரு? ஐயா கரும்பு போட்டிருக்கோம், ஐயா கரும்பு வெட்டுறதுக்கு இதுன்னு இருக்கோம், நீங்கள் ஜோம் பண்ணிடுங்க, கரும்பு நல்லபடியாக என்ன பண்ணணும் வரணும். அந்த பக்கத்துலேயும் கொஞ்சம் தட்டெல்லாம் போட்டிருக்கோம்.
அடுத்த வாட்டி இதை போட்டுட்டு வேற ஏதாவது போடலாம்னு வச்சிருக்கேன். அவர் பேசின 10 நிமிஷம் அந்த ஊழியக்கார்ட்ட எந்த பேசினாரு? விவசாயத்தை குறிச்சும் விவசாயம் சார்ந்து. அது அவருடைய பணி. இப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டிய, யாரிடத்தில் பேசினாலும் யாரை குறித்து பேசுகிறதா இருக்க வேண்டும். எஸ், இயேசு பாருங்க பல இடங்கள்ல பிதாவுனுடைய அன்பு, நீங்க பைபிள்ல 4 நற்செய்தி நூல்ல படிச்சீங்கன்னா மத்தேயுல தன்னை ராஜாவு போல பேசியிருப்பாரு. அதனாலதான் கடைசியில போட்டிருப்பாரு, தன்னுடைய ராஜா மகிமை பொருந்தினவராய் வரும் பொழுது அந்த நியாய தீர்ப்பு நாட்கள் எல்லாம் குறித்து பேசியிருப்பாரு. அங்க தன்னை எப்படி பேசியிருப்பார்? மத்தேயுல ராஜாவா பேசியிருப்பார். ஒவ்வொரு இடத்துலயும் அப்படி சட்டத்திட்டங்களை எடுத்து பேசியிருப்பார். மலை பிரசங்கம் பல்வேறு இடங்கள்ல. அப்படியே நீங்க மார்க்ல வந்தீங்கன்னா தன்னை ஒரு மனிதனாய் காண்பித்து பேசியிருப்பாரு. அப்படியே நீங்க லூக்காவுல போனீங்கன்னா தேவனுடைய பிதாவுடைய சோத்ராண்டவரே, வாயெல்லாம் பிசாசு கட்டி வச்சிருக்கானா, இல்லைன்னா அமைதியா இருக்கணும்னே தீவிரமா முடிவெடுத்து வந்திருக்கீங்களா? பிதாவுனுடைய குமாரன் படிச்சிருக்கீங்களா? அதுல ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதே என்ன வரும்? சத்தம் வரும், இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்ப கவனிச்சு பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் தன்னை பிதாவுக்கு குமாரனா. அப்படியே நீங்க யோவானுக்கு வந்து படிச்சீங்கன்னா அங்க நானும் பிதாவும் என்னை காண்கிறவன் ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிற நானே உங்கள் கால்களை தன்னை எப்படி காட்டியிருப்பாரு? ஆண்டவராய் காண்பித்திருப்பார். புரியுதா உங்களுக்கு? 4 நற்செய்தி நூல்கள்லையும் தேவன் எப்படி தன்னை பேசியிருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு பிதா கொடுத்ததை மட்டுமே நிறைவேற்ற அழகா என்ன பண்ணியிருப்பாரு? நம்மளையும் அப்படிதாங்க ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இயேசுவை போல இந்த பூமியில வாழ்றதுக்கு நம்மள என்ன பண்ணியிருக்கிறாரு. அதனாலதான் அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. எஸ், அது எங்க இருக்கு? யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்துல இருக்கு. யோவான் 14:14 இப்படி இருக்கு, என் நாமத்துல நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு முறை ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு, அவங்க ஜோமெண்ட்டே இருக்கிறாங்க, குழந்தை ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லை. டாக்டர் ஒரு கட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டாரு, இனி உங்களுக்கு குழந்தைக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டார். குழந்தைக்கு என்ன இல்லை? வாய்ப்பே இல்லை. 8 வருஷம் ஆச்சு. இந்த யோவான் 14:14 வச்சு தொடர்ந்து அவங்க ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு வாய்க்க செய்யும். 9வது ஆண்டுல அவங்க கன்சீவ் ஆகிறாங்க. நார்மலா டாக்டர் கிடைக்கவே செய்யாதுன்னு சொன்னாங்க. கடைசியா கரெக்டா 9 மாதம் கழித்து ஒரு குழந்தை இறந்தே பிறந்தது. அல்லேலூயா. 9 வருஷம் காத்திருந்து அந்த குழந்தை எப்படிதான் பிறந்துச்சு? இறந்தே. மறுபடியும் அந்த வசனத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். மறுபடியும் ஒரு 1.5 ஆண்டு கழித்து அழகாக கன்சீவாய் மறுபடியும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அல்லேலூயா. இப்ப அந்த குழந்தைக்கு 2.5 வயசுக்கு மேல மறுபடியும் ஆண்டவர் கன்சீவாக வைத்து இப்பொழுது அவர்கள் டெலிவரிக்காக ஆஸ்பத்திரி போயிருக்கிறாங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? என் நாமத்துல நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அன்னைக்கு மட்டும் ஏன் இயேசு சிருஷ்டிகர் இல்லைங்க, இன்னைக்கும் இயேசு சிருஷ்டிகர் தான். என்ன பைத்தியக்காரனாய் இருந்தால் என்னை அழகாக போதிக்கிறவனாய் மாற்றுவார். எனக்கு ஜெபிக்கவே தெரியாதுங்க, என்னை ஜெபிக்கிறவனாய் மாற்றுவார். என்னை சிருஷ்டிக்க அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. என்னை உருவாக்க அவர் வல்லமை உள்ளவர். அவர் குயவன்க, என்னை ஏற்ற பாத்திரமாய், என்னை 4 பேருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய், ஒரு வியாதிசனை நான் ஜெபிக்கும் பொழுது அந்த வியாதி மாறத்தக்கதாக என்னை ஒரு வல்லமை உள்ளவனாய் மாற்ற இயேசு வல்லமை உள்ளவர். அதனாலதான் நல்ல கவனிக்கணும், அவர் ஆதியாகமத்துல மாத்திரம் சிருஷ்டிகர் இல்லைங்க, இன்னைக்கும் அவர் சிருஷ்டிகர் தான், நாளைக்கும் என் பிள்ளைக்கும் அவர் சிருஷ்டிகர் தான். ஏனென்றால் அவர் உருவாக்குகிறவர். என்னை நேர்த்தியான பாத்திரமாய் மாற்ற வரையிலும் அவர் ஓய்ந்திராத தேவன். அவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு? உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, என் நாமத்துல நீ எதை கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். ஒருவேளை உங்களுக்கு கல்வி அறிவு இல்லையா, அதை உருவாக்குவாருங்க. உங்க மத்தியில பேசுறேன், நான் வெறும் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன். எவ்வளவு படிச்சிருக்கிறேன்? 2ஆம் கிளாஸ். இன்றைக்கு பைபிள் காலேஜ்ல மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு 500க்கு மேல சிறு பிள்ளைகளை சந்தித்து அவர்கள் மத்தியில ஜெபக்குழு நடத்துறேன். அல்லேலூயா. எவ்வளவு பிள்ளைகள் நடத்துறேன்? இதுக்கு நான் திறமைசாலியா, ஆண்டவர் காரணமா? தகுதியே இல்லாட்டாலும் அவரால் உருவாக்க அது லேசான காரியம். அவரால் என்னது? லேசான காரியம். இன்னைக்கு நல்ல கன்வென்ஷன் கூட்டம். இந்த வாரத்துல இருந்து எனக்கு பிப்ரவரி மாசம் வரைக்கும் டேட் புக்
பண்ணி கொடுத்துருக்கிறேன். அவ்வளோ கூட்டங்கள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒழுங்கு பண்ணி தந்திருக்கிறாரு. ஆந்திராவில், கோயம்புத்தூர்ல, திருநெல்வேலியில. அறிவு எங்கிருந்து வந்துச்சு? ஆண்டவர்கிட்ட இருந்து. வசனம் சொல்லுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் யாரு? நம்மளுக்கு கிறிஸ்துவின் ஞானம்னு ஒன்று வரணும். அது கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. அது தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணுது? அப்ப கவனித்து கொள்ளுங்க, என்னையே இப்படி பயன்படுத்துறாருன்னா உங்களை எவ்வளோ பயன்படுத்துவாரு, உங்களை எவ்வளோ ஆசீர்வாதமா வச்சிருப்பாரு. என்னை விட எல்லாரும் நிறைய பேர் படிச்சவங்க தானே? படிச்சவங்களா படிக்கலையா? புரியுதா உங்களுக்கு? அப்போ வசனம் சொல்லுது, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயம். உங்கள் மேல வந்த அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க என்ன பண்ணுங்க? துக்கப்படுத்திடாதீங்க. அவருக்கு சாட்சியா இருக்க என்ன பண்ணுங்க? ஆயத்தப்படுத்துங்க. என் நாமத்துல எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவாரு? செய்வார். உங்களை உருவாக்குவார். சரியா? டைம் ஆயிடுச்சு. அப்படியே எழுந்திருக்கலாமா? இன்னைக்கு சிலர் மேல தேவன் அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம். இந்த வேளையில கூட அப்படியே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் உங்களோடு பேசுகிற சில வார்த்தைகளை, வல்லமைகளை என்ன பண்ணலாம்? சுதந்திரிக்கலாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய கிருபை வெளிப்படட்டும், ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொருவரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்க. இந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த இடத்துக்கு மேல ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அப்படியே கடந்து போகிற அந்த காட்சியை பார்த்தேன். ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை காண்பிச்சுட்டு சொன்னாரு, இதுல இருக்கிற சிலருக்குள் ஆத்தும பாரத்தை கொடுத்தேன், ஊழிய வாஞ்சையை கொடுத்தேன். ஆனாலும் அவர்கள் இன்றைக்கு சோர்ந்து போனவர்களாய் இருக்கிறார்கள், சத்துவத்தை இழந்த பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்களை நான் பலப்படுத்தி நிலைநிறுத்தவும் நான் வல்லமை உள்ள தேவன். இந்த நாள்ல அப்படியே இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவர் துக்கமா இருக்கிறது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி இல்லைங்க. அவருக்கு பிரியமாய் நடக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. இன்னைக்கு காரு, பணம், சொத்து இதெல்லாம் நமக்கு தேவைதான், இதெல்லாம் நமக்கு இருக்கலாம். ஆனாலும் இயேசுடைய சித்தம் செய்யாமல் இருந்தா, இயேசுவுக்கு பிரியமா நடக்காம இருந்தா, அது நான் என் கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வி உள்ளதுங்க. அந்த ராஜாவை நோக்கி பாருங்க. அவருக்கு எல்லாமே உங்களை கொண்டுதான் செய்யணும்னு எதிர்பார்ப்பாரு. அதனாலதான் அவர் சொன்னாரு, என் துதியை என் ஜனங்கள் சொல்லி வருவார்கள். ஒவ்வொருவர் அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. சிலர் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டவங்க இருக்கிறீங்க. ஒரு சிலரை நான் பார்க்கிற காரியம், நீங்க அநேகரோடு இணைந்து ஜெபித்த அனுபவங்கள். நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சா உங்க பக்கத்துல இருக்கிறவங்க அப்படியே ஃபயரா ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு அப்படி மங்கி இருக்கிற காட்சி ஆண்டவர் காண்பிக்கிறார். நீ ஜெபத்துல இழந்த சில காரியங்களை மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசிக்க ஆயத்தப்படு. சிலர் ஆண்டவர் அதிகாலையில தட்டி எழுப்புகிற அந்த உணர்வை, அந்த கிருபையை பெற்றவங்க இன்னைக்கு அப்படியே மங்கி இருக்கிறீங்க. ஆண்டவர் மீண்டும் உங்களை அபிஷேகத்தினால, பலத்தினால நிரப்ப போகிறார். ஒவ்வொருவர் அப்படியே துதிங்க. போதாது. முதலாவது ஒப்பு கொடுக்கிறதுன்னா, இந்த 2025 நான் செய்த ஆண்டவரே மந்தமான ஆவிக்குரிய சூழ்நிலைகள் மாறத்தக்கதாக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமாய் இந்த ஆலயத்தை நிரப்பத்தக்கதாக நான் உம்முடைய சித்தத்தை தகப்பனை தொடர்ந்து ஓடக்கூடிய கிருபையை கட்டளையிடுங்க. ஆண்டவரை என்னால கூடாது, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சப்பா. ஆண்டவருடைய கிருபை என்மேல் இறங்கட்டும். ஒரு 2 நிமிடம் அப்படியே அர்ப்பணிங்க. நம்மளால முடியாதுன்னு நினைக்கிற காரியத்தை ஆண்டவர் வல்லமையாய் செய்வார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருவரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. சிலருக்கு நான் சொன்னேன், சிலரை நான் அவங்களை வலிமை நடத்த விரும்பினேன். ஆனாலும் அவர்கள் மீண்டும் பின்மாறி போயிட்டாங்க. அதுல நான் சோர்ந்துட்டேன். எனக்கு வந்த சில பாடுகள்னால நான் தளர்ந்து போயிட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், புது பலனை கட்டளையிடுகிறவர், புதிய வல்லமையின் பலனை கட்டளையிடுகிறவர். இங்கதான் அந்த ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். இங்கதான் அந்த மகிமையின் தேவன் கடந்து வந்திருக்கிறார். இங்கதான் அந்த இரட்சகர் கடந்து வந்திருக்கிறார். இங்கதான் அந்த வல்லமையின் பிதா கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு அவர் நல்லவர், உங்களை பலப்படுத்த அவர் நல்லவர். நம்மை வெறுக்காதவர் அவர் இயேசு. ஒவ்வொருவரும் துதிங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பலத்த அற்புதத்தின் வல்லமை கட்டளையிடணும். ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையின் வல்லமை கட்டளையிடணும். விடாதீங்க.
இயேசு இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது ஒரு புது பலனை உங்கள் நடுவே கட்டளையிடுவார். ஒரு புதிய வல்லமை உங்கள் நடுவே கட்டளையிடுவார். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படத்தக்கதாக, ஆண்டவருடைய கிருபை வெளிப்படத்தக்கதாக, ஆண்டவருடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இந்த இடத்துல அந்த ஆவியானவர் மறுபடியும் கடந்து வந்திருக்கிறார். உங்களை நிரப்பும்படியாக, நிரப்பும்படியாக ஒருவருடைய ஆவிக்குரிய பலன் மீண்டும் பலன் அடைய போகிறது, பலன் அடைய போகிறது. நீங்க நல்ல ஒரு ஜெப பலவான். இந்த நாள்ல தளர்ந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த புதிய அபிஷேகத்தை மீண்டும் பலப்படுத்த போகிறார், புதுப்பிக்க போகிறார். ஒவ்வொருவரும் 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 விடாதீங்க, விடாதீங்க. Nisha naga baudu nanda la gabaudu nanda raba dudaga maula nasha mada nanda naga baudu nanda raga bau tudinga 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 Nisha nalaga negadi na bole negare shamane bena lodi na bola hanta nadi na bora dine denebe நீ சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கத்தக்கதாக லூக்கா 10:19 படி இதோ நான் உன்னை பலப்படுத்த போகிறேன், உன்னை பலப்படுத்த போகிறேன். நீ மங்கி எரிந்த காலங்களை மாற்றும்படியாக Nisha nalaga dinaha tunanda rabodi binish mena lekadinaha tidore bina shadara bina lekadinaha tanandu nabore binish andara gabo உங்கள் நடுவே, உங்கள் நடுவே இப்பொழுது சில தூதர்கள் கடந்து வருகிற காட்சியை பார்க்கிறேன். சில தூதர்கள் கடந்து வருகிற காட்சியை பார்க்கிறேன். ஆவியானவர் இந்த இடத்துல திறந்த வானத்தை வைத்திருக்கிறார். மேலிருந்து இறங்குகிற ஒரு நெருப்பை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பலிபீடத்தில் ஒப்புக்கொடு, இந்த திருச்சபையின் பலிபீடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய அக்னி உன்னை எல்லா இடத்திலும் பலப்படுத்தத்தக்கதாக. நான் சில கூடைகள், வெறுமையாயிருக்கிற மீன் கூடைகளை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுத்த அழைப்பை தவறினாயோ, மீண்டும் இந்த கிருபை, மீண்டும் இந்த கிருபை. நீ அடிக்கடி சொன்ன, ஆண்டவரே நான் உமக்காக வாழனே சப்பா, உமக்காக வாழனே சப்பா. நீ என்னை எங்கிருந்து அழைத்து வந்தீர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் எனக்கு வழி தெரியல. நான் எப்படி ஊழியம் செய்யணும்னு வழி தெரியல. நான் என்ன செய்ய போறேன்னு வழி தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு திறந்த வாசலை கட்டளையிடுவேன், திறந்த வாசலை கட்டளையிடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநேக பெண் பிள்ளைகளை கூட்டி தேவ ஜெப குழுக்களை நடத்தத்தக்கதான நாட்களை உனக்கு உண்டு பண்ணுவேன், நாட்களை உண்டு பண்ணுவேன். நீ ஆயத்தப்பட வேண்டியது, கர்த்தாவே எனக்கு போதியும், கர்த்தாவே என்னை நடத்தும் என்று சொல்லும் பொழுது இவைகளை உங்கள் நடுவே நடத்துவார். இங்க இருக்கிற ஒரு தாயாரோடு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, பயப்படாதே, இனி உன் மந்தமான ஜெபங்களை கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார். வீட்டுக்குள்ள போனா ஜெபிக்க முடியல, வீட்டுக்குள்ள போனா அந்த ஜெபம் என்னால எழும்ப முடியல. இயேசு சொல்லுகிறார், புது பலனினால் நிரப்ப உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் வல்லமை கடந்து வரட்டும், வல்லமை கடந்து வரட்டும், பலன் கடந்து வரட்டும், கிருபை கடந்து வரட்டும். அந்த வீட்டுக்குள்ள போனா ஜெபிக்க முடியாதவங்க உங்க வலது கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவருடைய என்னை தொடுன்னு சொல்லுங்க. அந்த கல்வாரியில அப்படியே ஒப்பு கொடுங்க. நான் பார்க்கிற காரியம், நீங்க சில வேளைகளை ரொம்ப தூங்கி விழுந்துடுறீங்க. ஏன் இப்படி நடக்கு? பகல்ல நினைக்கிறீங்க இன்னைக்கு நான் நல்லா ஜெபம் பண்ணணும். சில வேளைகள் அதுவே வருத்தமா இருக்கு. ஏசப்பா, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டு என்னால முடியல. ஏசப்பா, என்னால ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைநிற்க முடியலங்கிற வருத்தம் அந்த கல்வாரியில் ஒப்பு கொடுங்க. நீங்க ஆண்டவருடைய ஆலயம், உங்களை தேவ ரத்தத்தினால் அலங்கரித்திருக்கிறார். அதனாலதான் அங்கு சுத்திகரித்திருக்கிறார். அந்த கல்வாரி ரத்தம் மறுபடியும் ஊற்றப்படட்டும். சில மாதங்களுக்கு முன்பு இதே ரோட்ல தாங்க வாக் பிரேயர் போட, ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிங்கன்னு சொல்லிக்கொண்டே போட, இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த காரணம் தெரியுமா? இது ஜனங்கள் மத்தியில மாற்றம் வரணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்ன உங்க வல்லமையால பயன்படுத்துங்கப்பா. நான் உங்களை துக்கப்படுத்துகிற வாழ்க்கையில வளரக்கூடாது. ஆண்டவரே, வருகிற வருடங்கள்ல தகப்பனே அறுவடையின் பாத்திரமா என்ன மாற்று. மாற்றுங்க சபாயில மாற்றுங்க. நீங்க பௌஷ்ய லாதிடா அபோதுடா தரபோ, நீங்க பௌஷ்ய நந்த தேக மௌதுடன் தரபோ.
ஆவியானவர் உங்கள் நடுவே கடந்து வந்திருக்கிறார். அவர் கையில ஒரு துரிதமான அழகான ஒரு பட்டயம் இருக்கிறது. இப்பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ உனக்கு போராட்டமாய் காணப்படுகிற கிரியைகளை காட்டி அப்புறப்படுத்து. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. வரப்போகிறது அந்த நெருப்பின் அக்கினி இப்பொழுது பெந்தெகோஸ்து நாட்கள்ல இறங்கின அதே அக்கினி உங்களை நிரப்பத்தக்கதாக இரத்தத்தை தெளிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பற்றி பிடிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பலனடைய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். பிள்ளைகளை பலப்படுத்துங்க, சிறப்படுத்துங்க. விரோதமா எழும்புகிற எல்லா போராட்டத்தின் ஆவிகள் கட்டப்படட்டும். இங்கே சிலருக்குள்ள அந்த பயத்தின் ஆவி இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் இப்பொழுதே உன்னை விட்டு எடுத்து போடுகிறேன். எதிர்காலத்தை குறித்த பயங்கள், சில காரியங்களை குறித்திருக்கிற பயங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகட்டும். ஆண்டவருடைய கிருபைகள், இரக்கங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆவியானவருடைய அக்கினி இறங்குவதாக. இந்த வருடத்துல நான் நிறைய பாடம் சந்திச்சேன் சப்பா. இந்த வருடத்துல நான் நிறைய பாடம் சந்திச்சேன். அப்படி ஒரு சகோதரியை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளுள்ள காலங்கள் தான் எனக்கு மிஞ்சினது. சில வேளைகள் அப்படிதான் அழுது கொண்டிருக்கிறீங்க உங்க வீட்டுக்குள்ள. ஆண்டவர் சொல்லுகிறார், தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் தேற்றுவேன். நீ எருசலேமில் தேற்றப்படுவாய். ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக இந்த வார்த்தை வருகிறது. இனி உன்னை மேற்கொள்ளாதபடி நான் காத்து நடக்க நீ எருசலேமாய் ஆயத்தப்படு. ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்குவதாக, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்குவதாக. அப்படியே வலது கரங்களை உயர்த்துங்க. இல்லை குறித்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேறட்டும். இல்லை குறித்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேறட்டும். என்ன ஏசப்பட்ட என்ன அழைக்கும் பொழுது நான் ஏசுகிட்ட சொன்ன, ஆண்டவரே என்னை விட திறமையா இருக்கிறவங்களை எடுங்க ஏசப்பா, நான் எதுவும் செஞ்சிட மாட்டேன்னு சொல்ல. ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு நீ வேணும்னு சொல்லி எல்லாம் அழைச்சாரு. என் கற்பனைக்கு எட்டாத கிருபைகளை எனக்கு தந்திருக்கிறாரு. என்னை விட நீங்க திறமைசாலிங்க, என்னை விட நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். நான் வர்ற வருடத்துல ஆண்டவருக்காகவே பணி செய்வேன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மட்டும் வலது கரங்களை உயர்த்துங்க. நம்மளை நிறைய பேர் நேசிப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா உண்மையாகவே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க வார்த்தைகள் சில வேளையில காயப்படுத்தும். ஆனா ஏசு அப்படி இல்லைங்க. என்னை காயம் கட்டி எனக்கு சமாதானம் தந்து எனக்கு கிருபையை தந்து அவரை போல நேசித்து நடத்த யாருமே இல்லை. ஆண்டவருடைய கரங்கள் இதுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்க, எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பயன்படுத்துங்க. இந்த திருச்சபை வருகிற வருடங்கள்ல நிரம்பி வழிகிற சபையாய் மாறட்டாண்டவரே. இரண்டு ஆராதனை நடத்தத்தக்கதாய் பழுகி பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால். சபைக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா மந்தங்கள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக. ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகட்டும். உங்க ரத்தத்துக்குள்ள எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் பெருகட்டும். இயேசுவின் நன்மைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். பிரயோஜனமான வேலைக்கார் கடமையை மாத்திர செய்திருக்கிறேன். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.